உலக வரலாற்றிலேயே ஒரு பேரெடுத்தல் மக்கள் சிறுநீர் கழிப்பதற்கு வரி வசூலிச்சதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற ஆபத்தான வரிகள் தொடர்பான சீரீஸ்ல முதலாவது எபிசோட் தான் பார்க்க போறோம். முதலாவது எபிசோட் என்னன்னு சொன்னா வெர்டிகல் யுரேனா சொல்லப்படுகின்ற சிறுநீரகத்தை சேகரித்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட வரியாகும். கிறிஸ்துவுக்கு பின் முதலாம் நூற்றாண்டுல ரோமானிய பேரரசரான வெஸ்பேசியன் ஆட்சி செய்திருக்கிறார். ஆனா இவற்றை ஆட்சி காலத்துல பிரச்சனை இல்லை, இவருக்கு முன்னம் இருந்த ஆட்சி காலத்துல தான் பிரச்சனை தொடங்கி இருக்குது. இவருக்கு முன் யார் ஆட்சி செஞ்சேன்னு சொன்னா நீரோ மன்னன் தான் ஆட்சி செஞ்சிருக்கு. இவர் ஆட்சி செஞ்ச பொழுது பார்த்தோம்னு சொன்னா கஜானா முழுவதுமே காலியா இருக்குது. இதனால வெஸ்பேசியன் ஆட்சியை பொறுப்பேற்றப்பட பார்த்தோம்னு சொன்னா ஆட்சியை நடத்துறதுக்கு போதுமான பணம் இல்லை. இதனால இவர் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா ஒரு ஐடியா ஒன்றை கொண்டு வந்து என்ன ஐடியான்னு சொன்னா அந்த காலத்துல ரோமில பொது கழிப்பறைகள்ல சேகரிக்கப்படுகின்ற சிறுநீரை தோல் பதனிடுற தொழிலாளர்களும் துணி துவைக்கிற தொழிலாளர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னா சிறுநீர்ல இருக்கிற அமோனியா தோலினை பதனிடுவதற்கும் துணி துவைப்பதற்கும் அந்த காலத்துல பயன்பட்டு இருக்குது. இதனாலதான் இந்த வெஸ்பேசியன் மன்னன் என்ன செஞ்சாருன்னு சொன்னா இந்த தொழிலாளர்கள் மீது, அதாவது இந்த சிறுநீரை சேகரிக்கின்ற இந்த தொழிலாளர்கள் மீது இந்த வரியினை விதிச்சார். இந்த வரியைத்தான் வெர்டிகல் யுரேனியான்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இந்த தொழிலாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த பொது கழிப்பறையில போய் அந்த சிறுநீரை சேகரிக்கும் பொழுது அவங்க அங்க பணம் கட்ட வேண்டி இருந்திருக்குது. இந்த வரியை வைத்துக் கொண்டு அந்த மன்னன் அதிக அளவிலான பணத்தை சம்பாதிச்சிருக்கு. இதுல ஒரு சின்ன கதையும் இருக்குதுன்னு கதைன்னு சொன்னா வரலாற்று ஆசிரியர் சுவர்டேனியஸ் ஒரு சம்பவம் ஒன்றினை பதிவு செஞ்சிருக்காரு இந்த வரி தொடர்பாக. அது என்ன சம்பவம்னு சொன்னா வெஸ்பேசியன் மன்னன் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா ஒரு நாணய புத்தி எடுத்து அவருடைய மகன் மூக்கில வச்சுட்டு இதுல நாட்டம் வருதான்னு சொல்லி கேட்டிருக்கு. அதுக்கு அவர் நாட்டம் வரையிலன்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த வெஸ்பேசியன் மன்னன் அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்குன்னு சொன்னா இந்த பணத்தை நாட்டம் வரையில, ஆனாலும் இந்த பணமானது சிறுநீரில் இருந்து எடுக்கப்பட்ட பணம் என்று சொல்லியிருக்கு. இதற்கு பிறகுதான் ஒரு புகழ்பெற்ற ஒரு லத்தீன் பழமொழி ஒன்று வந்திருக்குது. என்னன்னு சொன்னா பணத்திற்கு நாற்றம் கிடையாது. இந்த வரி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இது போல இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பிரான்சினுடைய உப்பு வரியை பற்றி தெரிஞ்சு கொள்ள போறோம். இந்த உப்பு வரியானது உலகத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கு வழிவகுத்திருக்கு.